ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரோக்கியமான பாவக்காய் புளிப்பு தொக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். காரமும் புளிப்பும் சேர்ந்து பாவக்காயினுடைய கசப்பே தெரியாது. ருசி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்குமே. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ இந்த தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிங்க. அதில் எண்ணெய் விட்டுக்குங்க, கடுகு பொரிய விட்டுக்குங்க. நல்ல கைப்பிடி அளவுக்கு பூண்டை உரித்து தட்டி எடுத்துக்கணும். அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்குங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பூண்டினுடைய மனம் வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்குங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 2 வெங்காயத்தை நீல வாக்கில் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கிடுங்க. பூண்டோட வெங்காயமும் சேர்ந்து நல்லா வாசனை வரணும். அந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரே ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து குழைய வதங்கி வரணும். அதுக்கு பிறகு பாவக்காய் சேர்த்துக்கணும். இப்போ நான் 1/2 கிலோ பாவக்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். விதை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பொறுமையாக ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். எண்ணெயிலேயே நல்லா வதங்கி இருந்தால் தான் கசப்பு சுவை தெரியாது. பாவக்காய் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட சிட்டிகை அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டுக்குங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். உப்பு காரத்தோடு சேர்ந்து பாகற்காய் நல்லா வதங்கி இருக்கணும். வதங்கின பிறகு இது கூட புளியை ஊற விட்டு கரைச்சி எடுத்த புளி தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். கூடுதலாக காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் முழுசாக வெந்த பிறகு கசப்பே தெரியாது, ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை சிம்முக்கு மாற்றிட்டு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா வெந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் தலை இருக்குது. இன்னும் நல்லா தொக்கு பதத்துக்கு திக்காக வரணும். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே மிதந்து வரணும். அந்த அளவுக்கு வரப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். பக்கத்துலேயே நின்று அடி பிடிக்காமல் கிளறி விடணும். நம்ம ஸ்டார்டிங்கில் பாவக்காவை கட் பண்ணி சேர்க்குறப்ப எவ்வளோ இருந்தது, ஆனால் வெந்து வரப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு கொஞ்சமாக ஆகிடுங்க. முழுசாக 2 பேர் கூட சாப்பிட முடியாது. 1/2 கிலோ பாவக்காய் எடுத்து செஞ்சோன்னா இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள். யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், பாவக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. நீங்கள் நல்லா வேக விட்டு புளிப்பு, காரம், உப்பு இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூடான ஒயிட் ரைஸ் கூட இந்த தொக்கை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கிளம்புறேன். பை.